ஃபர்ஸ்ட் டைமா ஆக்டிவ் கூலிங் ஃபேனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மி. அண்ட் இந்த ஃபோனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரோ மேக்ஸை பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த டெனிம் டிசைனோட பாஷ் ஸ்பீக்கர்ல ஆடியோ அட்டகாசமா இருந்தது. அதே மாதிரியான டிசைன், பட் இந்த வாட்டி வெறும் மேக்ஸ். சைனால ரெட்மியை பார்க்கும் போது எல்லாம், ஆனா இந்தியாவில் பார்க்கும் போது தான் என்ன ஃபோனை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. சொல்ல போனா 227 கிராம் இருக்கு. அப்ப ஹெவி தானே. ஆனா கம்ப்ளீட்டா மெட்டல் பாடியை கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு யூனிபாடி டிசைன் மாதிரி தெரியும், ஆனா அப்படி கிடையாது. பட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கிறதுக்கே ஒரு பாராட்டுகள். அதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த கலர் காம்பினேஷன் தான். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது இல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த கேமரா டெக்கோ பார்க்கறதுக்கே பாருங்க ரொம்ப நல்லா நம்ம மேக்ஸ்ல பார்த்த மாதிரி. அந்த மேக்ஸ்ல நீங்க ப்ரோ மேக்ஸ் இவங்க அண்ணன் முன்னாடி இருந்தாருல, அந்த டிசைனோட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பிளஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேனியுமே வந்து ரொம்ப சட்டிலா நீட்டா பண்ணிருக்காங்க. சோ டிசைனுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன் ரெட்மிக்கு. நம்ம ஆனர்ல ஒரு போனை பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க இன்லெட் அண்ட் கீழே இங்கேயே அவுட்லெட். போக உள்ள இங்க போச்சுன்னா அங்க எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஆனா என்னன்னா நல்லா சாலிடான ஒரு ஃபீலா இருக்குது. ஆனா சர்ப்ரைசிங்கான விஷயமும் இருக்கு. என்ன IP69க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேனை வச்சு எல்லாம் X9 கொடுப்பாங்க, இதுல 69 இருக்கு. அது எப்படி பாசிபிள் பண்ணாங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நமக்கு 1.5K ரெசல்யூஷன்ல 165 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 3500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வருது. அண்ட் P3 கலர் கேமரா அண்ட் டால்பி விஷன்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியாவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. யூடியூப்ல HDR-மே பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி, வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருந்தது. அண்ட் அந்த யூடியூப்ல நம்ம HDR-ல இஷ்யூ வரும்னு சொல்ல பாருங்க, அது இங்க கிடையாது. அண்ட் இது சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றதால நெட்ஃபிளிக்ஸ்ல HDR இருக்குமா இல்லையா நம்ம பார்க்க முடியாது, பார்த்தாலும் இருக்காது. ஸோ ஒன்லைன்ல சொல்லணும்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, பெசல்ஸும் தீனா தான் இருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவ் கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதுல வந்து நமக்கு 15000 RPM வரைக்கும் வந்து இந்த ஃபேன் ரன் ஆகுமா. அண்ட் இந்த ஃபேனை ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கிற மாதிரியே அதுலயே கூலிங் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் போன்ல வச்சுக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கலாம், இல்ல குவைட்டா வேணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்கு. பட் இது மட்டும் இந்த போனை கூல் பண்றதுக்கு போதுமா? இது கூடவே நாங்க பெரிய வேப்ப கூலிங் சேம்பர் வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6000 mm² வேப்ப கூலிங் சேம்பர். ஹீட்டை மேனேஜ் பண்றது இவ்வளவு பண்ணானுங்களே, சரி என்னப்பா ப்ராசஸர் வச்சிருக்கீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Dimensity 9500 சொல்லக்கூடிய Dimensityல ஒரு நல்ல பிரீமியம் flagship ப்ராசஸர். அது போதாதுன்னு கூட D2 அப்படின்ற ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் டிஸ்பிளேக்கெல்லாம் அதை என்ஹான்ஸ்மென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. LPDDR5X-கான RAM டைப், UFS 4.1க்கான ஸ்டோரேஜ் டைப் அப்படின்றது போல காம்பினேஷன் எப்படி குளிக்க போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு flagship காம்பினேஷன் அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. ஆன் பேப்பர்ல பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும். Antutuல 3.4 வந்தது எங்களுக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எப்படி போட்டாலுமே இதான் வந்தது. ஆனா அவங்க 4 மில்லியன் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி 3D மார்க்ல போகும்போது தான் ஒரு டிஃபரன்ஸ். இங்க ஃபேன் ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்கோர் வந்தது, ஆன் பண்ணும்போது ஒரு ஸ்கோர் வந்தது. சரி ஆன் பண்ணி எவ்வளவு பவர் வருதுன்னு பார்க்கும்போது பெஸ்ட் லுக் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்கோர். ஏன்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட் லுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃபுல் பொட்டன்ஷியல்ல நார்மலா போன் வந்து ஹீட் ஆகாம நார்மலா தான் இருக்கும். அந்த டைம்ல ஃபுல்லா புஷ் பண்ணிடுது. ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்கு. ஆனா லோ லுக் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியர் கட்டா விசிபிளா தெரியுது. ஃபேனை ஆன் பண்ணா வர்ற ஸ்கோர் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆஃப் பண்ணும்போது ரொம்ப தடுமாறுது. ஆனா அந்த ஸ்கோர்ஸுமே டிஃபரன்சஸ் இருக்கு. பட் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இங்க நோட்டீஸ் ஆகல. ஏன்னா ஃபேன் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு ஹீட்டை கம்மி பண்றதுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கு சஸ்டைனபிளான பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரதுக்கு. ஸோ பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேன் இருக்கிறதுனால வந்துரும்ன்றதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நாங்க ரீசெண்டா டெஸ்ட் பண்ண மத்த போன்ஸ் உடைய ஸ்கோர் எல்லாம் எடுத்து கம்பேரிசன்ல போட்டு பார்த்தா ஃபேனே இல்லாம பெஸ்ட் லுக் ஸ்கோர் என்ன வந்திருக்கு அண்ட் லோ லுக் ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இது அதை கூட பீட் பண்ண முடியல வித் ஃபேனோட. சோ இங்க ஆப்டிமைசேஷன் ஒரு பெரிய மிஸ். சரி இதெல்லாம் இருக்கட்டும், ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டீங்கன்னா கேமிங் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கேமிங்கை பத்தி பேசுவோம்னு நினைச்சோம். ஆனா ஆடியோ குவாலிட்டி தாறுமாறா சூப்பரா இருக்கு. அதற்கான மிகப்பெரிய காரணம் கையில ஹோல்ட் பண்ணி நீங்க கேம் விளையாடுற பொசிஷன்ல வச்சா கூட ஸ்பீக்கர் இங்க இருந்தா வந்து ஸோ அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கருடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே தடைப்படவில்லை. அண்ட் ஆடியோ குவாலிட்டியுமே பேஸோட சேர்த்து சூப்பரா இருக்கு. ஸோ போஸ் அப்படின்றத பேருக்கு மட்டும் போடாம ஒர்க்கும் ஒழுங்கா பண்ணிருக்காங்க. ஸோ ஹாப்டிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிகர்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா இருந்திருக்கும். ஏன்னா ஃபேனே கொடுத்தாச்சு, இதையும் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. சரி இப்போ இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்களா? BGMI நேட்டிவா 90 FPS தான், சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால சரி அதுல எப்படி இருக்குன்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் FPS அப்படின்றது ஃபேன் ஆன் பண்ணும்போது 89 FPS வந்தது, ஃபேன் ஆஃப் பண்ணும்போது 86 FPS வந்தது. ஸோ எங்களுக்கு இந்த கேம்ல பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா வேற ஒரு சில கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 165 Hz வரைக்கும் கூட 165 FPS வரைக்கும் கூட சப்போர்ட் இருக்கு. பட் அது ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து சைனால மட்டும் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு இவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி சப்போர்ட்டோட கொண்டு வராங்கன்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். இல்ல நமக்கு தெரிஞ்ச கேம்ஸ்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்க்கெல்லாம் கூட 165 FPS கான சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த 1 ஹவர்க்கான கேம் பிளேல எங்களுக்கு பேட்டரி டிராப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
10% இருந்தது ஃபேன் ஆஃப்ல இருக்கும்போது, ஃபேன் ஆன்ல வைக்கும்போது 13% போச்சு. பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தோணினாலுமே இது 90 fps கான கேம் பிளேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேட்டரியுமே அந்த அளவுக்கு மேசிவான பேட்டரியை கொடுத்துருக்காங்க. விச் 8550 mAh கான ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி. அண்ட் பிடி சார்ஜிங்க்கு 30 வாட்கான சப்போர்ட்டும் இருக்கு. 100 வாட்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 22.5 வாட்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதுல கிடையாது. சோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் ரொம்ப கிரேசியெல்லாம் கிடையாது. 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுல மெயின் கேமரா மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். உங்களுக்கு லைட் என்டர் 800 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மேப்ஸ்க்கான கேமரா. இரண்டாவதாக 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 20 மேப்ஸ்க்கான கேமரா. சோ கேமரா சாம்பிள்ஸ் அப்படினும் போது இது சைனீஸ் ஸ்கின் டோன் காப்பி மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் எப்படி இருக்கிறத வந்து பாத்துருங்க. அந்த மெயின் கேமரால இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. iProOS 3 பொறுத்த வரைக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் iOSல இருந்து பாதி சுட்ட மாதிரி தான் இருக்கு. சுட்டாலும் இங்க பிரச்சனை கிடையாது. அது நமக்கு நல்லா சுட்டு கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஆஃப் பாயில்ல கொடுத்தா தான் பிரச்சனை. ஏன் நான் இதுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நம்ம கலர்ல எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படிதான் வந்து சுட்டுருப்பாங்க. ஆனா நல்ல ரிஃபைண்டா நமக்கு வேணுன்ற மாதிரி இருக்கு. பட் இந்தியால மட்டும் இந்த iProOS இன்னும் அந்த அளவுக்கு வந்து பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பர்சனலா உங்களுக்கு அப்படி இருக்கா? ரெட்மி யூசர், Xiaomi யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாய்ஸை ரைஸ் பண்ணோம்னா சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். மற்றபடி கனெக்டிவிட்டிக்கு நமக்கு Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC and 15 5G பேண்ட்ஸும் இருக்கு. USB 2.0 போர்ட் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த போன் 40,000 ரூபாய்க்கு வந்தா எப்படி இருக்கும்? அங்க 40,000 ரூபாய். அப்ப இந்தியாவுக்கு வரும்போது 50 தான் வரணும் ஞாபகப்படி பார்த்தா. ஆனா அவங்க 60,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் இந்தியால Xiaomi, Redmi ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள். அதை பண்ணாம உருப்படியான ஸ்மார்ட் போன் உருப்படியான பிரைசிங்ல கரெக்டா லான்ச் பண்ணாங்கனாலே சூப்பரா போகும். எனக்கும் Redmi, Xiaomi எல்லாம் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாளா. அதை இதுல கொடுப்பாங்களா அப்படின்றத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க சொல்லுங்க, கொடுப்பாங்களா?